வெல்கம் டு மை சேனல் மாமாமா டிஏஒய். உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் வேர் தேவைப்பட்டால் என் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இது வரைக்கும் மாமாமா டிஏஒய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் முதல்லையே பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரோல் ஒயரில் ஒரு மினி ஹேண்ட்பேக் தான் பார்க்க போகிறோம். இது இந்த மாதிரி இருக்கும். இந்த ஹேண்ட்பேக் பின்னுறதுக்கு ஒரு ரோல் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து மேக்னெட் பட்டன் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி டிசைனில் இருக்கும். இது எப்படி பின்னுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுக்கு நான் ஒரு ரோல் மெட்டாலிக் கோல்டு எடுத்துருக்கிறேன். இது வந்து கிளாஸ் ஒயர் தான். இதில் வந்து 5.25 அடியில் இந்த மாதிரி ஸ்கேலில் 16 ஒயர் வெட்டியிருக்கிறேன். மீதி நான் வந்து ரன்னிங் ஒயராக வச்சுக்கிட்டேன். 16 ஒயரையும் நம்ம வெட்டி வச்ச துண்டு ஒயரை ஒரு ஒயர் எடுத்துக்கிடுங்க. இப்போ ரன்னிங் ஒயரை மடித்து வச்சுக்கிடுங்க. நான் இது வந்து சிவன்கண் நாட்டில் தான் நான் அந்த பேக் வந்து பின்ன போகிறேன். மினி சைஸாக இருக்காது, கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து சாதாரண முடிச்சு போடுறேன். அதுக்கடுத்து சிவன்கண் முடிச்சு போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சு போட்ட உடனே 2 ஒயரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. இந்த மாதிரி அதிகமாக இருக்கும்போது ஒரு ஒயரை கொஞ்சம் எடுத்து விட்டு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணிக்கிடுங்க. அதுக்கடுத்து நம்ம ஃபஸ்ட்டு விட்ட ரன்னிங் ஒயரை முடிச்சு போட்டு வச்சுக்கிடலாம். இப்போ ஒரு முடிச்சு வந்து சாதாரண முடிச்சு போட்டேன். இப்போ வந்து சிவன்கண் முடிச்சு போடணும். இப்போ வந்து வெட்டி வச்சுருக்கிற துண்டு ஒயரை இதே மாதிரி வச்சுக்கிடுங்க. ரன்னிங் ஒயரு மேலே இருக்கணும். இதே மாதிரி ரன்னிங் ஒயரை சுற்றிக்கிடுங்க. எஸ் மாதிரி சுற்றணும். சுற்றி இந்த ஹோலில் இந்த மடிப்பில் விட்டு டைட் பண்ணணும். இந்த இடது பக்கமாக திரும்பி இருக்கிற ஒயரை இந்த ஹோலில் இடது பக்கமாக இருக்கிற ஹோலில் விட்டு டைட் பண்ணணும். இது ஒரு முடிச்சு 2 முடிச்சு போடுறதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு சிரமமாக இருக்கும். நான் ஏற்கனவே சிவன்கண் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறது நான் போட்டிருக்கேன் தனியாக. அது வந்து லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதை பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்து சாதாரண முடிச்சு போடணும். ஒரு முடிச்சு சாதாரண முடிச்சு போடணும், ஒரு முடிச்சு சிவன்கண் நாட் போடணும். நீங்கள் சின்ன சின்ன துண்டு ஒயரில் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். சிவன்கண் நாட் ஈஸியாக வந்துடும். அதுக்கடுத்து நம்ம சிவன்கண் நாட் போடணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு துண்டு ஒயரை இதே மாதிரி மடிச்சுக்கிட்டேன். இடது பக்கமாக வர ஒயர் திரும்பி இருக்கணும். இதே மாதிரி வச்சு ரன்னிங் ஒயரை இதே மாதிரி எஸ் மாதிரி சுற்றிக்கிடுங்க. சுற்றி இந்த துண்டு ஒயரை கீழ் நோக்கி இழுத்துடணும். இடது பக்கமாக திரும்பி இருக்கிற ஒயரை இந்த மடிப்பில் சொருகி டைட் பண்ணிடணும். இது ரொம்ப ஈஸி தான் சிவன்கண் நாட். டைட்டாக போட்டுக்கிட்டு வாங்க. அடிபாகம் போடும்போது கொஞ்சம் டைட்டாகவே இழுத்து போட்டுக்கிட்டு வரணும். அதுக்கடுத்து சாதாரண முடிச்சு இப்படியே நான் 16 ஒயரையும் நான் சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 16 ஒயரையும் சேர்த்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு இடது பக்கமாக நம்ம விட்டுருக்கோம், அதை அளந்து நம்ம கட் பண்ணிடலாம். கூடைக்கு நம்ம அடி போடும்போது மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போடுவோம். இதில் வந்து ஒரே பக்கமாக நம்ம போட்டுக்கிட்டு வரணும். ஏன்னா இது மூடி போட்டு நம்ம பின்ன போகிறோம். அதுக்கடுத்து 2வது லைன் மொத்தம் வந்து மேல் நோக்கியே பின்னணும். மொத்தம் 16 முடிச்சு நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சாதாரண முடிச்சு போட்டதுனால இதில் வந்து சிவன்கண் நாட் போடணும். அதில் இருக்கிற ஒயரை இதே மாதிரி மடிச்சுக்கிடுங்க. ரன்னிங் ஒயர் மேல் நோக்கி இருக்கணும். இப்போ மடித்து இப்போ ஃபஸ்ட்டு நாட் சிவன்கண் நாட் போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் போட ஈஸியாக போட்டுடலாம். பின்ன தெரிஞ்சவங்க ஈஸியாக கடகடன்னு போட்டுருவாங்க. முதல்ல பின்னுறவங்க சிவன்கண் நாட் கொஞ்சம் நிதானமாகவே போட வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்து சாதாரண முடிச்சு நீங்கள் வந்து வெட்டி வச்சுருக்கிற சின்ன சின்ன ஒயரில் நீங்கள் போட்டு பாருங்கள் சிவன்கண் நாட். இதுக்கு நான்
மெட்டாலிக் கோல்டு ஒயர் எடுத்துருக்கிறேன். இது வந்து கிளாஸ் ஒயர் தான். உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் கலர்ஸ் தேவைப்பட்டால் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் மூலமாக அனுப்பி வைப்போம். என்னோடய நம்பர் வந்து 93 42 72 59 35. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நாங்கள் அனுப்பி வைப்போம். இது ஒரே கலரில் தான் நான் பின்னுறேன். இது இந்த பேக்கில் வந்து 2 செல்ஃபோன் வச்சுக்கிடலாம், காயின் பர்ஸ் வச்சுக்கிடலாம். ஏன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஒரு முடிச்சு வந்து நம்ம சாதாரண முடிச்சு போடும்போது அதுக்கு அடுத்த முடிச்சு வந்து சிவன் கண் முடிச்சு போடணும். அதுக்கடுத்து இதே ஒரே பக்கமாகவே நம்ம மேலே போட்டுக்கிட்டு வரணும். நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து போட்டுட்டேன். 7 லைன் போட்டிருக்கேன். ஒரே பக்கமாகவே போடணும். ஏன்னா நம்ம இது வந்து மூடி போடணும். அதுக்காக இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட முடிச்சு, அதுக்கு மேலே நான் 6 லைன், மொத்தம் வந்து 7 லைன் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ஒவ்வொரு ரன்னிங் வேரையாக நம்ம அளந்து கட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து 5வது முடிச்சில் நம்ம இதே மாதிரி ரன்னிங் வேரை ஒரு 1/4 அடி அளவு விட்டுக்கிடுங்க சொருகிறதுக்கு. விட்டுட்டு நம்ம சிவன் கண் நாட் போட்டோம். இப்போ வந்து சாதாரண முடிச்சு. எப்படி இந்த ஒயரை வச்சு நம்ம சுற்றிலும் பின்ன போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அது பிளாக்காக மாறும். அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் உடனேயே பார்க்கலாம். கூட நிறைய பேர் நிறைய டிசைனில் அழகழகாக பின்னுறாங்க. அதே ஒரு தொழிலாக கூட செய்கிறாங்க. கூட விலைக்கு வாங்குறவங்க அவங்கக்கிட்ட ரொம்ப கசடாமல் கூட ஒரு 10 20 கொடுத்து நீங்கள் கூடைய விலைக்கு வாங்குங்க. அது வந்து ஒரு கைத்தொழிலாக அவங்க பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த கூடைகளுக்கு குறைய விலைக்கு நீங்கள் கேட்காதீங்க. அது ஒரு கூடை பின்னுறதுக்கே 2 நாள் 3 நாள் ஆகும். அதே ஒரே இடத்துல இருந்து பின்னும்போது தான் கூடை வந்து முழுமையடையும். அதனால் நீங்கள் கூடை வாங்குறவங்க கொஞ்சம் விலையை வந்து குறைச்சி கேட்காம நீங்கள் வாங்குங்க. இப்போ நம்ம இந்த கார்னரில் ஒரு ஒயரை சொருகிறோம். நம்ம அதில் இருக்கிற ஒயரை அளந்து இந்த அளவு நாம் எக்ஸ்ட்ரா விடுறோம். ஏன்னா நம்ம கார்னர் திருப்புறதுக்கு எக்ஸ்ட்ரா சொருக வேண்டியது இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிடலாம். 4 பக்கமும் ஒவ்வொரு ஒயர் சொருக வேண்டியது இருக்கும். இது சிவன் கண் நாட்கு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் முடிச்சு வந்து ஹோல் வந்து வித்தியாசமாக இருக்கும். நம்ம அப்படியே பின்னும்போது இதை வந்து சொருகிடலாம். ஒரு 5 நாட் 6 நாட் வர சொருகிடலாம். ஒரு 4 இன்ச்சு விடணும். அதுக்கப்புறம் நம்ம சொருகிருக்கிறோம். இந்த கார்னர்லேருந்து வர ரன்னிங் வேறு சுற்றணும். இதில் வந்து நம்ம சாதாரண முடிச்சு போடணும். இந்த ஒயரை வச்சு சுற்றுங்க. சுற்றி இது வந்து சாதாரண முடிச்சு. நான் சிவன் கண் கூடை சின்னதில் இருந்து பெருசு வரை நான் போட்டிருக்கேன். மினி சிவன் கண் கூட நான் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து சாதாரண முடிச்சு போட்டிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம சிவன் கண் நாட் போடணும். இப்போ இதை மடிச்சுக்கிடுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கார்னர் நம்ம திருப்ப போகிறோம். அதில் வந்து ஒரு ஒயர் நான் சொருகியிருக்கிறேன்.
இந்த பேக் பின்னுறதுக்கு நான் 5.25 அடியில் 16 ஒயர் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து சிவன் கண் நாட் போடணும். இந்த கார்னர் போடும்போது இடையில ஒயர் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் டைட்டாகவே போட்டுவாங்க. இப்போ இது சிவன் கண் நாட் போட்டுட்டோம். அதுக்கடுத்து சாதாரண முடிச்சு போடணும். இப்போ ஒரு கார்னர் திருப்பி இருக்கிறோம். ஒரு கார்னர் திருப்பி இருக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம 2வது கார்னர் திருப்ப போகிறோம். இந்த ஒயர் வந்து பின்னுறதுக்கும் நல்லாயிருக்கு. முடிச்சு வந்து சின்னதாகாத சாதாரணமாக நம்ம எப்பொழுதும் கூட பின்னுற மாதிரி தான் முடிச்சிருக்கோம். அதனால் கிளாஸ் ஒயர்னால் முடிச்சு சின்னதாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது எப்பொழுதும் நம்ம நார்மல் நாட்டு கூட பின்னுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஒயர் வந்து சாஃப்டாக இருக்கும். இதுவும் அப்படி தான் இருக்கும். டீலக்ஸ் ஒயரும் நல்லா பின்னுறதுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் கனமாக உள்ள ஒயரில் இந்த மாதிரி பேக் பின்னும்போது கொஞ்சம் ஒரு 4 இன்ச் 5 இன்ச்சு நீங்கள் அதிகமாகவே எடுத்துக்கிடலாம். ஏன்னா சில ஒயர் நார்மலாக உள்ள ஸ்வஸ்திக் ஒயர் வந்து சில ஒயர் வந்து கனமாக இருக்கும். முடிச்சு வந்து இறுக்கவே செய்யாது. அதனால் ஒரு 4 இன்ச் அளவு கூடுதலாகவே எடுத்துக்கிடுங்க. நம்ம கிளாஸ் ஒயர் எந்த அளவு எடுக்கமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம நார்மல் ஒயர் எடுத்து பின்னணும். அதுக்கடுத்து இதுலேயும் நம்ம ஒரு ஒயர் சொருகணும். இதே அளவில் நான் சொருகியிருக்கிறேன். இதே அளவு உயர் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு சொருகின மாதிரியே கொஞ்சம் ஒரு 4 இன்ச் அளவு உள்ளே சொருகிக்கிடலாம். இது வந்து நம்ம 2வது கார்னர் திருப்புறோம். அடுத்தடுத்த முடிச்சில் நீங்கள் சொருகிக்கிடுங்க. இப்போ நம்ம 2வது கார்னர் நம்ம சொருகணும் இல்லையா, அந்த ஒயர் எடுத்து நீங்கள் இதே மாதிரி சுற்றி ஒரு நாட் போட்டுக்கிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம சிவன் கண் நாட் போடணும். நிறைய பேர் கூடைகள் பின்னி சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்க வாழ்வாதாரமே இந்த கூடை பின்னி தான் இருக்குது. அதனால் நீங்கள் கூடைகள் வாங்கும்போது குறைய விலைக்கு கேட்காம அவங்களுக்கு கட்டுப்படியான விலையில் நீங்கள் கேட்டு வாங்க. அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு இதே மாதிரி கலரில் ஒரு ரோல் எடுத்து ஒரே கலரில் கூட பின்னுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சமான கலர் ஒரு 2 கலரில் கூட நீங்கள் சேர்த்து பின்னலாம்.
கிளாஸ் ஒயர் வச்சு தான் பின்னணும்னு இல்லை, எந்த ஒயர்னாலும் வச்சு இந்த மாதிரி பேக் பின்னலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பின்ன இந்த ஒயரை நம்ம சொருகிடணும். இதில் தான் நம்ம ஏணிப்படி நாட் போட போகிறோம். ஏணிப்படி நாட் போடுறது எப்படின்ட்டு நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன், இதுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன். இப்போ இந்த முடிச்சை எடுத்து விட்டுக்கிடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட முடிச்சை எடுத்து விட்றோம். அதிகமாக எடுக்க வேண்டாம், கொஞ்சம் எடுத்தால் போதும். இந்த அளவு எடுத்தால் போதும். இந்த ஒயரை வந்து நம்ம சொருகிடணும். ஃபஸ்ட்டு விட்ட ஒயரை சொருகிடணும். அதுக்கடுத்து இந்த ரன்னிங் ஒயரை இடது பக்கமாக இதே மாதிரி மடிச்சுக்கிடுங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி மடித்து நம்ம எடுத்து விட்ட மடிப்பில் இந்த ரன்னிங் ஒயரை சொருகணும். சொருகிட்டு இந்த அதில் இருந்து நம்ம முடிச்சு எடுத்து விட்டோம் இல்லையா, அதில் இருந்து வர்ற ஒயரை இந்த மடிப்பில் சொருகி டைட் பண்ணிடணும். இப்போ ரன்னிங் ஒயரை இழுத்து டைட் பண்ணிடணும். ரன்னிங் ஒயர் வந்து உள்ளே தான் வரும், உள்ளே இருந்து தான் வரும். அதுக்கடுத்து நம்ம இந்த ஒயரை சொருகிடலாம். ஃபஸ்ட்டு விட்டோம் அந்த ஒயரை சொருகிடலாம். இந்த ரன்னிங் ஒயர் இந்த உள்ளே இருந்து தான் வரும். இந்த ஒயரை நீங்கள் முதல்ல கூட நீங்கள் சொருகிடலாம். நம்ம பின்னி எணிப்படி நாட் போடுறதுக்கு முன்னால் கூட நீங்கள் சொருகிடலாம். ஃபுல்லாகவே 5 நாட் 6 நாட்டில் நீங்கள் சொருகிக்கிடுங்க. இப்போ ஒரே லைனாக வந்திருக்கு. அதுக்கடுத்து நம்ம அடுத்த முடிச்சிலேருந்து தொடர்ச்சியாக பின்னணும். இப்போ நான் 2வது லைன் போடுறேன். ஒரு லைன் எணிப்படி நாட் போட்டுட்டு இப்போ 2வது லைன் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படியே தான் ஒவ்வொரு லைனும் எணிப்படி நாட் போட்டு பின்னணும். எணிப்படி நாட் போட்டு பின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஒரே அளவாக வரும். இப்போ இது 2வது லைன் நான் போடுறேன். அதுக்கடுத்து நம்ம வரும்போது இந்த முடிச்சை தான் நம்ம எடுத்து எணிப்படி நாட் போடணும். நம்ம இந்த பேக்கு பின்னுறதுக்கு 4 கார்னர்லேயே ஒவ்வொரு ஒயர் சொருகி நம்ம பின்னணும். ஒரு பக்கம் எப்படி நான் சொருகி காட்டணும் அதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் சொருகி காட்டணும். இன்னொரு பக்கமும் நம்ம சொருகி அது கார்னர் திருப்பணும். இந்த பேக் பின்னுறதுக்கு 4 பக்கமும் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒயரை வச்சு சொருகணும். இப்போ பாருங்கள் 2வது லைன் நான் பின்னிட்டு காட்டுறேன். 2வது லைன் பின்னிட்டு அதுக்கடுத்து நம்ம எணிப்படி நாட் தான் போடணும். சுற்றிலும் பின்னிட்டு இன்னொரு தடவை நான் எணிப்படி நாட் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2வது போட்ட இந்த முடிச்சில் கொஞ்சமாக எடுத்து விட்டுருக்கேன். இப்போ இது 2 பிரிஞ்சு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எணிப்படி நாட் போட்ட உடனே அதை சேர்ந்துடும். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த மடிப்பில் சொருகணும். சொருகிட்டு இந்த முடிச்சிலேருந்து வர்ற ஒயரை இந்த மடிப்பில் விட்டு டைட் பண்ணிடணும். இந்த நாட் போடும்போது டைட்டாக போடணும். இந்த மாதிரி இருக்கும். ரன்னிங் ஒயர் வந்து உள்ளே இருந்து தான் வரும். டைட்டாக போட்டுக்கிடுங்க. நம்ம முடிச்சு போட்டதே தெரியாது. இப்போ ரன்னிங் ஒயர் உள்ளே தான் இருக்குது. உள்ளேருந்து அதுக்கு அடுத்த லைன்லேருந்து போடணும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு லைனுமே நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஏணிப்படி நாட். இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நீங்கள் வீடியோவை கொஞ்சம் ஸ்லோவாக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இல்லைனா வீடியோ பார்த்துக்கிட்டே கூட நீங்கள் இந்த நாட் போடலாம். அதுக்கடுத்து நம்ம போடும்போது இந்த நாட்டை பிரித்து போடணும். இந்த நாட்டை கொஞ்சம் எடுத்து விட்டு போடணும். அது உள்ளே வந்து ஸ்டெப்பாக வரும். ஏணிப்படி நாட்டுங்கிறது ஒரே அளவாக இருக்கும், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஏணிப்படி நாட் போடுறது அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட பின்னலாம். கொஞ்சம் லாஸ்ட்டாக சொருகும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொருகிக்கிடலாம். இப்போ 3வது லைன் நான் போடுறேன். இப்படியே தான் ஒவ்வொரு லைனாக நம்ம போட்டுக்கிட்டு வரணும். நம்ம ஒரே பக்கமாக அடிபாகம் போட்டனால ஒரு பக்கம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒயர் மூடி போடுறதுக்கு, ஒரு பக்கம் சின்னதாக இருக்கும்.
ஆரம்பத்தில் அடி போடுறது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிடுங்க. இப்போ இந்த அளவு 7வது முடிச்சில் நான் பின்னியிருக்கேன். அதே மாதிரி தான் பின்னணும். அதனால தான் நான் கொஞ்சமாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 6 முடிச்சு போட்டிருக்கேன். இப்போ 7வது லைன் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து 10 லைன் போட்டிருக்கேன். ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் ஒரே கலராக இருக்கிறதுனால ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் அந்த ஒயர்லேயே நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த சைடில் வந்து நம்ம 4 ஒயர் எடுத்து 2 முடிச்சா பின்னணும். இப்போ ஒரு சைடு பின்னிருக்கிறேன், இன்னொரு சைடு காட்டுறேன். இந்த சைடில் 4 ஒயர் எடுக்கணும். 2 2 4. இதை எடுத்து கொஞ்சம் குறுகலாக பின்னணும். இந்த 2 ஒயரையும் எடுத்துக்கிடுங்க. சேர்ந்த மாதிரி எடுத்து ஒரு சிவன் கண் நாட் போடணும். 2 ஒயரையும் சேர்த்து நம்ம பின்னுறோம். இந்த 2 சைடு மட்டும் இந்த பக்கம் 1, அதுக்கடுத்து அந்த பக்கம் 2 ஒயர் எடுத்து நாம் ஒரு முடிச்சா போடுறோம். இப்போ இது வந்து சிவன் கண் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 2 ஒயர் எடுத்து சாதாரண நாட் போட்டுக்கிடணும். அப்போ வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்கும். இப்போ ஒரு சிவன் கண் நாட் போட்டிருக்கோம். இப்போ இந்த 2 ஒயரை சேர்த்துக்கிடுங்க. சேர்த்து சாதாரண முடிச்சு போடணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இது நம்ம சிவன் கண் நாட் போட்டு நம்ம பின்னுறதுனால இந்த மாதிரி பின்னும்போது தான் ஒரு சிவன் கண் நாட் ஒரு சாதாரண முடிச்சு கரெக்டாக வரும். இப்படி போடுறதுனால 2 பக்கமும் ஒரு டிசைன் மாதிரி வரும். நம்ம கடையிலெல்லாம் வாங்குகிற பேக் மேலே வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்கும். அந்த மாதிரி பின்னும்போது நம்ம இது சிவன் கண் நாட் போட்டு பின்னுறதுனால 4 ஒயரை இப்போ 2 முடிச்சா நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் டிசைன் வந்து. அதுக்கப்புறம் எப்பொழுதும் போல் நம்ம இதுக்கு முந்தி பின்னுற மாதிரி ஒரு சிவன் கண் நாட் ஒரு சாதாரண முடிச்சு இப்படியே நம்ம பின்னிக்கிட்டே வரணும். இதுதான் இந்த பேக்கில் கொஞ்சம் வித்தியாசப்படும். இந்த சிவன் கண் நாட் போடுறதுனால நம்ம 2 பக்கமும் 4 ஒயரை 2 முடிச்சா போட்டிருக்கோம். உங்களுக்கு இப்படி வேண்டாம், இதே மாதிரி டிசைன் வேண்டாம், சாதாரணமாகவே பேக் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட பின்னிடலாம். இது 2 பக்கமும் டிசைன் வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்கும். இப்போ 2 ஒயராக சேர்ந்து வருது. கொஞ்சம் நம்ம பின்னிட்டு அதுக்கப்புறம் உள்ளேருந்து வர்ற ஒரு ஒயரை நம்ம கட் பண்ணிடலாம். இன்னொரு பக்கமும் அதே மாதிரி வரும். இந்த இடத்துல ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது வித்தியாசமாக தெரியாது. எந்த அளவு ஒயர் இருக்கோ அந்த அளவுக்கு இனிமேல் பின்ன வேண்டியதான். இந்த 2 முடிச்சு 4 ஒயரை 2 முடிச்சா போட்டிருக்கோம், அதுதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் 2 லைன் போட்ட உடனே உள்ளே இருந்து வர்ற ஒயரை கட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த 2 ஒயரை சேர்ந்த மாதிரி பின்னுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். உள்ளேருந்து வர்ற ஒயரை கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. ஒரு 2 லைன் பின்னி முடித்து கட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து இன்னொரு ஒயரையும் நான் கட் பண்ணி காட்டுறேன். இந்த அளவு விட்டு கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் 2 ஒயரை கட் பண்ணிடுவோம். இதுலேயும் 2 ஒயராக வருது. அதில் வந்து உள்ளே இருக்கிற ஒயரை மட்டும் கட் பண்ணுங்கள். இந்த இடம் மட்டும் கொஞ்சமாக ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். வெளியே இருக்கிற ஒயரை கட் பண்ண வேண்டாம், உள்ளேருந்து வர ஒயரை கட் பண்ணுங்கள். அப்போ தான் வெளியே தெரியாது. இந்த கட் பண்ணியிருக்கிறது நம்ம பின்ன உள்ளே போயிடும். இந்த டிசைனுக்காக தான் நம்ம இப்படி செய்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஒயரை வச்சு நம்ம பின்னி கொண்டு வந்துடலாம். இப்போ மேலே வர நான் பின்னிருக்கிறேன். 5 லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இருக்கிற ஒயரை நாம் வந்து சொருகிடலாம். நம்ம நார்மல் நாட் கூடைக்கு சொருகிற மாதிரி இந்த லைனை சொருகணும். இந்த லைனும் 2 சைடும் 3வது முடிச்சில் நம்ம சொருகணும். அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் கொஞ்சம் நீளமாக இருக்கும். இது வந்து நம்ம ஒரே பக்கமாக பின்னனால இந்த நீளம் கிடச்சிருக்கு. இதுதான் நம்ம மூடி போடுறதுக்கு. இது ஒரே பக்கமாக அடிபாகம் போடுறதுனால
இந்த பக்கம் நீளம் கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம மூடி போடணும். எப்போதும் மூடி போட்ட குடைக்கெல்லாம் நம்ம போடுற மாதிரி போடணும். இதை தனியாக எடுத்து கட்டி வச்சுக்கிடுங்க. கட்டி எண்ணிக்கிடலாம். நம்ம 16 லைன் போட்டிருக்கோம். உங்களுக்கு இன்னும் அதிகமாக மூடி தேவைன்னா இன்னும் 2 கூட 18 கூட போட்டுக்கிடலாம். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். நம்ம எப்பொழுதும் பாக்ஸ் கூடையெல்லாம் நம்ம போடுறோம். மூடி போட்ட கூடை நிறைய போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம மூடி பண்ணுறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு சிவன் கண் வருது. இது கொஞ்சம் ஒரு 4 இன்ச் அளவு இடது பக்கமாக விட்டுக்கிடுங்க. ஏன்னா இது சொருகிறதுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து சிவன் கண் நாட் போடணும். அதுக்கடுத்து சாதாரண முடிச்சு இந்த அளவு உயர் விட்டுக்கிடுங்க. விட்டு இது ஒரு பக்கம் மட்டும்தான் நம்ம பின்ன போகிறோம். இன்னொரு பக்கம் 2 சைடு எல்லா பக்கமும் 3வது முடிச்சில் நம்ம நார்மல் நாட் குடைக்கு சொருகிற மாதிரி சொருகிக்கிடலாம். நீங்கள் ஞாபகமாக ஒரு முடிச்சு வந்து சிவன்கண் நாட் போடும்போது ஒரு முடிச்சு நார்மல் நாட்டில் போட்டுக்கிடுங்க. ஏன்னா அதுக்கடுத்து சாதாரண முடிச்சு போடும்போது ஹோல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த கூடை பின்னுறதுக்கு ஒரு ரோல் ஆகும். இதுக்கு வந்து 5.25 அடியில் 16 ஒயர் எடுத்துருக்கிறேன். இந்த ஒரு லைன் ஃபுல்லாக பின்னிட்டு இந்த அளவு விட்டு நம்ம கட் பண்ணணும். இடது பக்கம் எந்த அளவு விட்டுருக்கோமோ அந்த அளவு வலது பக்கமும் விட்டு கட் பண்ணணும். ஏன்னா அது சொருகிறதுக்கு. இப்போ வந்து ஒரு லைன் நான் பின்னிருக்கிறேன். இந்த அளவு விட்டு நம்ம கட் பண்ணிடுவோம். 4 இன்ச் அளவு விட்டால் கூட போதும். அதுக்கடுத்து நான் 2வது லைன் பின்னுறேன். இப்படியே எந்த அளவுக்கு உங்களுக்கு மூடி தேவையோ ஒவ்வொரு லைனாக இப்படி கட் பண்ணி நம்ம பின்னணும். இது மூடி போட்ட கூட பின்னவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு மூடி தேவையோ எந்த அளவு ஒயர் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பின்னிக்கிடுங்க. இப்போ நான் பின்னிட்டேன். மூணு 7 லைன் வந்திருக்கு. இந்த அளவு போதும். இதையும் நம்ம சொருகிடலாம். இது வந்து அதுக்கு அடுத்த முடிச்சில் நம்ம சொருகணும். இது வந்து 2வது முடிச்சில் சொருகும்போது தான் நல்லாயிருக்கும். நான் வந்து எல்லாம் நீட்டாக சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எல்லாம் நான் உள்ள வந்து சொருகிட்டேன். இதை வந்து நம்ம 3வது முடிச்சில் சொருகியிருக்கோம். இந்த மூடி மட்டும் நம்ம 2வது முடிச்சில் நம்ம சொருகியிருக்கோம். நீட்டாக சொருகிட்டு அடிபாகத்தில் உள்ள எக்ஸ்ட்ரா ஒயரை கட் பண்ணிடுங்க. இந்த அளவு போதும். இதில் வந்து ஒரு மேக்னெட் பட்டன் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெல்க்ரோ வச்சு நம்ம ஒட்டிக்கிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மூடி போட்ட கூடைக்கு நம்ம கைப்பிடி போடுற மாதிரி போட்டு ஒரு ஃப்ளவர் வச்சுக்கிடலாம். நான் வந்து மேக்னெட் பட்டன் வச்சு ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கேன். இந்த ஃப்ளவருக்கு வந்து 4 அடி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து கைப்பிடி வந்து 4 அடியில் 3 ஒயர் எடுத்து நம்ம எப்பொழுதும் போடுற உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். இது ஒரு பக்கம் வந்து இந்த கைப்பிடியை நான் கட்டலை. கட்டும்போது நம்ம மூட முடியாது. ஒரு பக்கம் மட்டும் கட்டியிருக்கேன். இந்த மேக்னெட் பட்டன் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். இது பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது. கைப்பிடி ஒரு பக்கம் மட்டும் கட்டியிருக்கிறேன். நீங்கள் வந்து ஒரே கைப்பிடியாக வேணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கிடலாம். இந்த சைடு போட்டு ஒரே பக்கமாக கூட போட்டுக்கிடலாம். இந்த பேக் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ளவருக்கு வந்து 4 அடியில் பூ செஞ்சு அதில் வச்சுருக்கிறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேக் வந்து ஒரு ரோல் வச்சு நீங்கள் பின்னி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. பின்னி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.